சொல்லி தர போகிறாங்கன்னா ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில். ஓகேங்களா? கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன். எப்படி என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நான் சொல்லுவேன். அப்புறம் லாஸ்ட் 1 மந்த்தாக பிஹெச்டி ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். ஓகேங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன டாபிக் வேணுமோ அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் போடுற வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோவோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ். ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ் வந்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் அனாலிசிஸில் வந்துட்டு நம்ம குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்க்கு அப்புறம் வைப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுவும் ஒரு அனாலிசிஸாக வைப்பாங்க. நிறையா டீச்சர்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஹெச்பிஎல்சி வைப்பாங்க. இது வந்து டிஎல்சிக்கு அப்புறம் ஹெச்பிடிஎல்சிக்கு அப்புறம் இவால்வ் ஆனது. இதுதான் அட்வான்ஸ் ஆனது. ஓகேங்களா? ஹெச்பிடிஎல்சியை விட ஹெச்பிஎல்சி தான் வந்து அட்வான்ஸ் ஆனது. அது வந்து சிலிக்கா ஜெல்னால குரோமட்டோகிராஃபி ஆகும். இங்கே வந்து லிக்விட் குரோமட்டோகிராஃபி. ஓகேங்களா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து பாஸ் பண்ணி அதோட குரோமட்டோகிராம் எவ்வளோ இருக்குது, என்ன பீக் வேல்யூ அப்படின்னு வச்சுட்டு அதோட ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி எவ்வளோ ஃப்ளேவனட் இருக்குது, எவ்வளோ ஃபீனால் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ். இப்போ வந்து நீங்கள் குவான்டிஃபிகேஷன் மெத்தடுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து ஃபீனால் ஃப்ளேவனாட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூ பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் குவாலிட்டேட்டிவ் முடிச்சுட்டு குவான்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான செகண்டரி மெட்டபிள்ஸ் வந்து நீங்கள் குவான்டிஃபை பண்ணுறீங்க. ஆல்கலால், ஃப்ளேவனால், ஃபீனால், அப்புறம் ஆஸ்கார்பிக் ஆசிட், டேனின், இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்டான ஒரு செகண்டரி மெட்டபிள்ஸை நீங்கள் குவான்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க. அதில் ஏதாவது ஒன்றுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். அது பேஸ்ட் அப் அந்த நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பொறுத்து இருக்கலாம். நம்ம பிளான்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அது எந்த ஜீனஸ் கீழே வருது அதை பொறுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூபியேசி ஃபேமிலி அதுக்கெல்லாம் வந்துட்டு எது அதிகமாக இருக்குன்னா ஃப்ளேவனாய்டு தான் அதிகமாக இருக்கும். இதே வந்து நீங்கள் அப்போசினேசி ஃபேமிலி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆல்கலாய்டு அதிகமாக இருக்காங்க. ஸோ டியூ டு த ஃபேமிலி ஜீனஸை பொறுத்து நமக்கு வந்து இப்படி இருக்கும். இந்த செகண்டரி மெட்டபிள்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் குவான்டிஃபிகேஷன் பண்ணோட அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஹெச்பிஎல்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் 5 குவான்டிஃபை பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு ஃபீனால்லையும் ஃப்ளேவனாய்ட்லையும் கிடச்சதுன்னா அதை ஃபீனாலுக்கும் ஃப்ளேவனாய்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி ஹெச்பிஎல்சி ரிப்போர்ட் வைப்பாங்க டீச்சர்ஸில் அப்படின்னு ஒரு 2 டீச்சர்ஸ் நான் வந்து சோர்கமால டவுன்லோட் பண்ணது காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ் ஒரு பிளான்ட்டு சோர்கமால டவுன்லோட் பண்ண ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ். இவங்க எப்படி கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரோமட்டோகிராம், அதாவது ஸ்டாண்டர்டோட குரோமட்டோகிராம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கேலிக் ஆசிட் வந்து எதுக்குன்னா ஃபீனாலோட ஸ்டாண்டர்ட், ரூட்டின் வந்து ஃப்ளேவனாடோட ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்க பிளான்ட்டில் வந்து குவான்டிஃபிகேஷன் பண்ணும்போது கேலிக் ஆசிட்க்கும் ரூட்டினுக்கும் நல்ல ரிசல்ட், அதாவது ஃப்ளேவனாடும் ஃபீனாலும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஹெச்பிஎல்சி அனாலிசிஸில் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதோட ஸ்டாண்டர்டோட பிளான்ட்டோட குரோமட்டோகிராமை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே காட்டியிருக்க குரோமட்டோகிராம் வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து ஃப்ளேவனாய்டு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, ஒரு கமர்ஷியலி அவைலபிள் ஸ்டாண்டர்ட், அதோட தான் நம்மளோட ரிசல்ட்டை கம்பேர் பண்ண முடியும். அப்போ வந்து கேலிக் ஆசிட் வந்து ஃபீனாலுக்கு ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். ரூட்டின்ங்கிறது வந்து ஃப்ளேவனாய்டோட ஸ்டாண்டர்ட். ஸோ இவங்க வந்து அவங்களோட ஃப்ளேவனாய்டு கண்டென்ட்டும் ஃபீனால் கண்டென்ட்டுக்கும் ஒரு கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்க ஸ்டாண்டர்டோட குரோமட்டோகிராம் எடுத்து அதோட பிளான்ட்டோட குரோமட்டோகிராமை கம்பேர் பண்ணுறாங்க. இது அவங்க லீஃப் பிளான் மெட்டீரியல் மட்டும் எடுத்திருக்காங்க. அதோட குரோமட்டோகிராமையும் அப்புறம் ஸ்டாண்டர்டோட குரோமட்டோகிராமையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிக் ஆசிடோட குரோமட்டோகிராம் வந்து 2710 அப்படின்னு காட்டியிருக்கா. அதுக்கப்புறம் ரூட்டினோட குரோமட்டோகிராம் எப்படி காட்டியிருக்கு 3.482 அப்படின்னு காட்டியிருக்கு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே பீக் வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்குது லீஃபில் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? செகண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதே பீக் வேல்யூ உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னா 3.482 இந்த இடத்துல அவங்களுக்கு வந்திருக்கு. பீக் வேல்யூ 3.411 அப்படின்னு வந்து நியராக வந்திருக்கு. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இதோட அதாவது ரூட்டினோட மேட்ச் ஆகுது. ரூட்டினோட குரோமட்டோகிராம் வந்து 3 something வருதுல்ல. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து 3.411 அப்படின்னு வருது. தென் அதே மாதிரி
கேலிக் ஆசிடோட குரோமட்டோகிராம் எப்படி வருதுன்னா 2.710 வருது. அதே மாதிரி இதுலேயும் வந்து எவ்வளோ இருக்குது, 2 பாயிண்ட் அப்படின்னு வருது. 3 பீக் வேல்யூ இருக்குது, 2 பாயிண்ட் சம்திங். அப்போ வந்து இதில் வந்து 3 3ங்கிற ரேஞ்சில் 3 பாயிண்ட் சம்திங் ரேஞ்சில் வந்து 2 பீக் வேல்யூ வரும். 2 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து 3 பீக் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த பீக் வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் குரோமட்டோகிராமோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்டடி பிளான்ட்டும் வந்து அந்த குரோமட்டோகிராம் வர ரேஞ்சிலேயே வருது. ஸோ அதனால் இவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, லூட்டினுக்கும் கேலிக் ஆசிட்க்கும் ஈக்குவலான குரோமட்டோகிராம் வந்து என்னோட பிளான்ட் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இட் ஹேவ் அ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளேவனால் அண்ட் ஃபீனால் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுவாங்க. இது ஒரு வே ஆஃப் ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ். ஓகேவா? ஹெச்பிஎல்சி அனாலிசிஸில் நம்ம இப்படியும் ரிசல்ட் கொடுக்கலாம். இன்னொரு வேவும் இருக்குது, அதாவது குவான்டிஃபிகேஷன். இது வந்து குவாலிட்டேட்டிவ் தான். அதாவது குவாலிட்டேட்டிவ்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், வெதர் இட் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட்னு சொல்கிறது. எஸ், இந்த குரோமட்டோகிராம் வந்து அதோட மேட்ச் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃப்ளேவனோட ஃபீனாலும் இருக்குது அப்படின்னு நான் ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, குவான்டிஃபிகேஷனும் ஹெச்பிஎல்சி அனாலிசிஸில் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இது பாருங்க, இதுவும் ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ் தான். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா குவான்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு குவான்டிஃபிகேஷன் மெத்தடில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து 5 கான்சன்ட்ரேஷன் எடுப்போம். டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் எடுத்து அதோட பீக் வேல்யூ ப்ளாட் பண்ணி அதுக்குன்னு ஒரு வேல்யூ y = mx+c அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும், R² வேல்யூ. அதை பேஸ் பண்ணி நம்ம குவான்டிஃபிகேஷன் பார்ப்போம், இல்லை கேல்குலேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் குரோமட்டோகிராம் இல்லாமல் இந்த கேலிக் ஆசிடோட குரோமட்டோகிராம் எப்படி இருக்கும்னு நான் கீழே காட்டுற பாருங்க. இந்த மாதிரி 3 குரோமட்டோகிராம், அதாவது 3 கான்சன்ட்ரேஷன், டிஃப்ரெண்டான 3 கான்சன்ட்ரேஷன் எடுத்து அதோட பீக் வேல்யூ பார்த்துருக்காங்க. 3லேயும் சேம் ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கேல்குலேஷன் y = mx+c அப்படிங்கிற கேல்குலேஷன் வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து குவான்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதாவது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ கேலிக் ஆசிட் பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நம்ம குவான்டிஃபிகேஷனும் பண்ண முடியும் இதே ஹெச்பிஎல்சி அனாலிசிஸில். ஓகேங்களா? ஹெச்பிஎல்சி ஆனால் இதுதான் பேஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுதான் பார்க்கணும், குவான்டிஃபிகேஷன். இந்த குரோமட்டோகிராமு இந்த மாதிரி இந்த குரோமட்டோகிராமோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பீக் வேல்யூ சேமாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு தான் நம்ம இந்த குவான்டிஃபிகேஷன் ப்ரொசீஜருக்கு போகணும். மோஸ்ட்டாக எல்லா பிளான்ட்டுக்கும் வந்து இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிடாது. ஓகேங்களா? நிறைய ட்ரையல் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா ஹெச்பிஎல்சி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து குவான்டிஃபிகேஷனுக்கு போக மாட்டாங்க. ஓகேங்களா? வெறும் குவாலிட்டேட்டிவ்லேயே முடிச்சுருவாங்க அந்த மெத்தட்லேயே. நம்ம இப்படியும் கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம ஹெச்பிஎல்சி அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேங்களா?